வணக்கம். பிரபா ராஜாராம். இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்ண போறது தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பொது தகவல் அலுவலர் குறித்த சில முக்கிய சட்ட பிரிவுகள் அதை பத்தி தான் பிரசன்ட் பண்ண போறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம் பொறுத்த வரைக்கும் பொது தகவல் அலுவலருக்கு முக்கிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. அதை பத்தி தான் பிரசன்ட் பண்ண போறேன். செக்ஷன் வைஸ் இப்போ பார்க்கலாம். பதவி பெயர் குறித்தமர்த்துதல், டெசிக்னேஷன் ஆஃப் ஆபீசர்ஸ். தகவல் பெறும் உரிமை சட்டம் ஏற்படுத்தப்பட்ட 100 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு பொது அதிகார அமைப்பும் ஒரு அலுவலரை பொது தகவல் அலுவலரா நியமனம் பண்ணணும். அதுதான் பதவி பெயர் குறித்தமர்த்துதல்னு சொல்றாங்க. இதுக்காக போஸ்டிங் புதுசா கிரியேட் பண்றதுல ஆல்ரெடி இருக்கிற போஸ்டிங்ல ஒண்ணு டெசிக்னேட் பண்ணணும். இந்த ஆர்டி ஆக்ட் எனாக்ட்மெண்ட் பண்ண 100 டேஸ்க்குள்ள ஆல்ரெடி இருக்கிற ஆபீசர் ஒருத்தவரை பொது தகவல் அலுவலர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் PIO-வா டெசிக்னேட் பண்ணணும். அவர் தான் இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர். அவருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு இந்த ஆர்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோல நான் PIO-ன்னு சொல்லிடுவேன், பொது தகவல் அலுவலர், அதாவது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசரை. PIO ஷார்ட்டா சொல்லுவாங்க. PIO. ஓகே, அடுத்தது அதை பத்தி தான் இந்த பிரிவு 5(1)ல சொல்லியிருக்கு. செக்ஷன் 5(1). செக்ஷன் 5(2) இது சேம் தான். ஆர்டிஐக்கு எனாக்ட்மெண்ட் பண்ண 100 டேஸ்க்குள்ள அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை டெசிக்னேட் பண்ணணும். இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ன்றவர் PIO-வுக்கு அசிஸ்ட் பண்றவர் இல்லை. மீனிங் அது கிடையாது. சப்டிவிஷனல் லெவல்லையோ சப் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ வர அப்ளிகேஷனை ரிசீவ் பண்றதுக்கும், அடுத்தது அப்பீல் வந்துச்சுன்னா அது PIO-க்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆபீசர். அதுக்காக தான் இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இதுவும் ஆர்டி ஆக்ட் எனாக்ட்மெண்ட் பண்ண 100 டேஸ்க்குள்ள ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆபீசரை APIO-வா டெசிக்னேட் பண்ணணும். இவர் தான் APIO. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர்கிட்ட அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணா, ரிக்வஸ்ட் ரிசீவ் பண்ணா, அதை செக்ஷன் 5(2) படி PIO-க்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இந்த செக்ஷனை கோட் பண்ணி செக்ஷன் 5(2) இந்த பிரிவு படி பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. இதான் பொது தகவல் அலுவலர், உதவி பொது தகவல் அலுவலர் டெசிக்னேட் பண்றது. அடுத்தது பிரிவு 5(3). பொது தகவல் அலுவலர் தகவல் கோருபவர்களுக்கு நியாயமான உதவிகளை அளித்தல் மற்றும் கோரிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல் வேண்டும். என்னன்னா, PIO இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணி ரிக்வஸ்ட் வந்ததுன்னா அதை கரெக்டா டீல் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணி வரவங்களுக்கு ரீசனபிள் அசிஸ்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த செக்ஷன் 5(3). அடுத்தது செக்ஷன் 5(4). PIO அவரோட டியூட்டியை ப்ராப்பரா செய்யறதுக்கு அனதர் ஆபீசர் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப்பை சீக் பண்ணிக்கலாம். அதுதான் இதை செக்ஷன் 5(4)ல சொல்றாங்க. அசிஸ்டன்ஸ் அதே ஆபீஸ்ல இருக்கிற அனதர் ஆபீசரோட அசிஸ்டன்ஸை சீக் பண்ணிக்கலாம். செக்ஷன் 5(5). இந்த செக்ஷன் 5(4) படி அனதர் ஆபீசரோடைய அசிஸ்டன்ஸை சீக் பண்றவரு பொது தகவல் அலுவலரா அதாவது PIO-வா ட்ரீட் பண்ணப்படுவார். அதான் இந்த செக்ஷன் 5(5). இதான் டெசிக்னேஷன் ஆஃப் PIO APIO. இப்போ டெசிக்னேட் பண்ணியாச்சு. PIO APIO டெசிக்னேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரிக்வஸ்ட் எப்படி PIO எப்படி வாங்குறாரு. ரிக்வஸ்ட் இங்கிலீஷ், ஹிந்தி ஆர் அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல ஹேண்ட் ரிட்டனாவோ இல்ல டைப்டு ஃபார்மேட்லயோ பிரிஸ்கிரைப்ட் ஃபீ பே பண்ணி வருதான்னு பாத்துக்கணும் PIO. சப்போஸ் இன்ஃபர்மேஷன் சீக்கர் ஓரலா ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் ரிட்டனா கொடுக்கறதுக்கு ரீசனபிள் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் செக்ஷன் 6(1)ல சொல்லியிருக்கு. ஆங்கிலம், இந்தி அல்லது விண்ணப்பம் செய்யப்படுகிற வட்டாரத்தின் ஆட்சி மொழியில் எழுத்து அல்லது மின்னணு சாதனம் மூலமாக கோரிக்கை செய்தல் வேண்டும். கோரிக்கையினை வாய்மொழியாக செய்கிறவருக்கு அதனை
தொடர்பில் அளிப்பதற்கு நியாயமான உதவிகளை அளித்தல் வேண்டும். அடுத்து செக்ஷன் 6(2). ரிக்வெஸ்ட் பண்றவங்க கிட்ட என்ன ரீசனுக்காக நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றீங்க, தகவல் கேட்குறீங்க, காரணத்தை சொல்லுங்கன்னு வந்து பிஐஓ வந்து கேட்கக்கூடாது. இவங்களும் சொல்ல தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் சேர்க்கிறோம். அதான் வந்து செக்ஷன் 6(2)ல சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 6(3). எஸ், இந்த செக்ஷன் 6(3) வந்து அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி சம்பந்தமானது. இப்ப ஒரு ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா அது வந்து இந்த பப்ளிக் அத்தாரிட்டி சேர்ந்தது இல்ல, அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி சேர்ந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண வித்தின் 5 daysக்குள்ள அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த தகவல் கேட்டாங்களே அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு. இப்ப ரிக்வெஸ்ட் வந்துருச்சு, ரிக்வெஸ்ட் கேட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதை வந்து எப்படி வந்து பிஐஓ டிஸ்போஸ் பண்ணணும். செக்ஷன் 5(2) ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஏபிஐஓ. செக்ஷன் 6(3) அதான் அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி. இப்படி அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணும்போது பிரிஸ்கிரைப்டு ஃபீ பே பண்ணிருக்காங்களா, பண்ணிருக்கும் போது வித்தின் 30 daysக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியும் இல்ல இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணியும் அவங்களுக்கு வந்து பதில வந்து சொல்லிடணும், ஒரு முடிவு எடுத்துடணும் அந்த அப்ளிகேஷனுக்கு மேல. இப்ப ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப சப்போஸ் செக்ஷன் 8 செக்ஷன் 9 படி இப்ப ரிஜெக்ட் பண்றதா இருந்தா செக்ஷன் 8 செக்ஷன் 9 இல்ல அதர் ரீசன்ஸ் ஏதாவது சொல்லி அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணும்போது அப்பீலேட் அத்தாரிட்டி டெசிக்னேஷன், அப்பீலேட் அத்தாரிட்டி டெசிக்னேஷன், அப்பீலேட் அத்தாரிட்டி அட்ரஸ், எந்த டைம் பீரியடுக்குள்ள வந்து அவங்க அப்பீல் பண்ணணும் அதை வந்து இந்த லெட்டர்லயே சொல்லி அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். ஒருத்தவங்க லைஃப் ஆர் லிபர்ட்டி சம்பந்தமானது, வாழ்வு சுதந்திரம் சம்பந்தமான தகவலாக இருந்தா அது ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வித்தின் 48 hours அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். சப்போஸ் இந்த 7(1) செக்ஷன் 7(1) ஃபாலோ பண்ணலன்னா 30 daysக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னா, அந்த பெட்டிஷன்ல ஏதாவது முடிவு எடுக்கலன்னா அந்த பெட்டிஷனை ஏற்க மறுத்ததா கருதப்படும். deemed to have refused the application அப்படின்னு வந்து அது வந்து மறுத்ததா வந்து கருதப்படும். பிரிவு 7(3). இப்ப தகவல் கேக்குறாங்க, அந்த தகவல் வந்து ஜெராக்ஸ் எடுக்கணுமோ, சாம்பிள்ஸோ இல்ல ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், சாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா அதோடைய ஆக்சுவல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ரேட்டு, அந்த கால்குலேஷன் எப்படி வந்து டெபாசிட் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன் சீக்கருக்கு இன்டிமேட் பண்ணணும். இப்ப இந்த எவ்வளவு அமௌண்ட் என்ன இதுன்ற டீடைல்ஸ், டெபாசிட் பண்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு இன்டிமேட் பண்றதையும் அவங்க வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட் சார்ஜஸ் வந்து டெபாசிட் பண்றதையும் இந்த விதின் பீரியடை வந்து அந்த 30 daysக்குள்ள எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதாவது அதுக்குள்ள அந்த 30 daysல சேர்த்துக்க கூடாது. பிரிவு 7(4) செக்ஷன் 7(4). செக்ஷன் 7(4)ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் சீக்கர் வந்து புலன் உணர்ச்சி அற்றவராக சென்சாரி டிசேபிள்டா இருந்தாங்கன்னா அந்த தகவலை அவங்க பெறதுக்கான ரீசனபிள் அசிஸ்டன்ஸை வந்து பிஐஓ அரேஞ்ச் பண்ணணும். இந்த ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட், சாம்பிள்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்களே அதுக்கான கட்டணம் வந்து நியாயமா இருக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களா இருந்தா அவங்க கிட்ட வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது. செக்ஷன் 7(6) அது இதுல இல்ல. செக்ஷன் 7(6) வந்து சப்போஸ் இந்த 30 days இந்த 30 days பீரியடுக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த தகவலை கொடுக்கலன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த அவங்க கேட்குற சாம்பிள்ஸையோ, டாக்குமெண்ட்ஸையோ, ரெக்கார்ட்ஸையோ கொடுக்கணும். அடுத்து செக்ஷன் 7(7)
செக்ஷன் 7(7) வந்து தேர்ட் பார்ட்டி சம்பந்தமானது. தேர்ட் பார்ட்டி கிட்ட ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். தேர்ட் பார்ட்டி கிட்ட ரெப்ரசன்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் 7(1) படி முடிவெடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சாரி, செக்ஷன் 7(5)ல செக்ஷன் 7(8). இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றது? இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணா ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. செக்ஷன் 8, 9, 24 ஆர் அதர் ரீசன் சொல்லி எதுக்காக இந்த மாதிரி மறுக்கப்படுது அப்படின்ற காரணத்தை சொல்லணும். அப்படி ரிஜெக்ட் பண்றதா இருந்தா அப்பீலேட் அத்தாரிட்டி அப்பீல் பண்ணணும். எந்த டைம் பீரியடுக்குள்ள அப்பீல் பண்ணணும் அதையும் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட், அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி டெசிக்னேஷன் அட்ரஸ்லாம் அந்த லெட்டர்ல சொல்லணும். இதெல்லாம் சொல்லிதான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்ணணும். சாரி, இது அமைப்பு குறித்த இப்ப செக்ஷன் 2F படி இன்ஃபர்மேஷன் சொல்ற இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட், சாம்பிள்ஸ் இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ல சப்போஸ் A4 ஆர் A3 ஷீட்டா இருந்ததுன்னா பர் பேஜுக்கு 2 rupees. லெங்தி ஷீட் இருந்ததுன்னா அதோட ஆக்சுவல் ரேட். CD, ஃப்ளாப்பி அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானதுன்னா 50 rupees. சாம்பிள்ஸ், மாடல்ஸ் அதோட ஆக்சுவல் ரேட். பிரிண்டட் மெட்டீரியலா இருந்ததுன்னா அதோட ஆக்சுவல் ரேட். செக்ஷன் 2J படி இன்ஃபர்மேஷன் சீக்கர் வந்து மற்றவங்க ஒர்க் பண்றதையோ இல்ல ரெக்கார்ட்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ வந்து வியூ பண்ணலாம். அப்படி வியூ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அடுத்தடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 rupees. டைம் லிமிட், டைம் பீரியட். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்ததுன்னா 30 days. 30 daysக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடணும். இப்போ சப்போஸ் லைஃப் ஆர் லிபர்ட்டி சம்பந்தமானதுன்னா 48 hours ஆர் 2 days. இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி சம்பந்தமானதுன்னா 10 days எக்ஸ்ட்ரா. அந்த தேர்ட் பார்ட்டி இன்டிமேட் பண்ணி ரெப்ரசன்டேஷன் வாங்கணும் இல்லையா, அதுக்காக 10 days எக்ஸ்ட்ரா, 40 days. ஃபர்ஸ்ட் அப்பீல், அதாவது ரிக்வெஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோ இல்ல பண்ணியிருக்க வேண்டிய நாள்ல இருந்தோ 30 days. அப்பீலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து 30 days. 40 days எக்ஸ்டெண்ட் பண்ண அதுக்கான ரீசன் வந்து சொல்லணும். செகண்ட் அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண 90 daysக்குள்ளயோ இல்ல இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணியிருக்க வேண்டிய 90 daysக்குள்ளயோ பண்ணணும். சாரி, இது 81 இல்ல, செக்ஷன் 18. செக்ஷன் 18 படி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து டைம் லிமிட் எதுவும் இல்லை. இதான் வந்து டைம் பீரியட். இது அக்னாலஜ்மெண்ட். இன்ஃபர்மேஷன் சீக்கர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது PIO கொடுக்க வேண்டிய அக்னாலஜ்மெண்ட், பெட்டிஷனருடைய நேம், PIOட டெசிக்னேஷன், சம் எக்ஸ், பிளேஸ், டேட், வந்து சீல், சிக்னேச்சர், இங்க வந்து ஆபீஸ் சீல். இதை ரெடி பண்ணி PIOல
அரேஞ்ச் பண்ண அனதர் ஆஃபீஸரோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஆர்டிஐ பெட்டிஷன் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஐ பெட்டிஷன் ரிஜிஸ்டர். பெட்டிஷன் வந்ததுக்கப்புறம் சீரியல் நம்பர் கொடுத்துக்கணும். பெட்டிஷனுக்கு பெட்டிஷன் நம்பர், டேட்டு, சப்போஸ் செக்ஷன் 6(3) அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து வந்திருந்தா அவங்களோட பிஐஓ டெசிக்னேஷன் என்ன, அதுக்கான டேட்டு, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பெட்டிஷனர். Suppose under section 6(3) another public authority அந்த PIO யாரு, அந்த PA date of transfer. இப்ப செக்ஷன் 5(4) படி அனதர் ஆபீசர் அசிஸ்டன்ஸ் சீக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த சட்டத்துல. அது படி அனதர் ஆபீசரின் அசிஸ்டன்ஸ் சீக் பண்ணும்போது அந்த ஆபீசரோட டெசிக்னேஷன், லெட்டர் இஷ்யூ பண்ண டேட்டு, அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்த டேட்டு, இப்ப பேமெண்ட் ஃபீஸ் அமௌண்ட் 10 rupees, மோடு சப்போஸ் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பா இருந்தா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், டேட் ஆஃப் டிஸ்போசல் எந்த டேட்ல நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும், எத்தனை ரிக்வெஸ்ட்க்கு ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் ரிஜெக்ட் பண்றதா இருந்தா இந்த செக்ஷன்ல எந்த செக்ஷன் 8(1)G. அனதர் ரீசனா இருந்தா சார்ஜஸ், இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், சாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா எவ்வளோ அமௌண்ட் இன்டிமேட் பண்ணாரு பிஐஓ, இன்ஃபர்மேஷன் சீக்கர் எவ்வளோ பே பண்ணாங்க, டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் டேட் ஆஃப் ஆர்டர் ஆன் ஃபர்ஸ்ட் அப்பீல் கொடுத்துருந்தா, செகண்ட் அப்பீலா இருந்தா இது கொடுக்கலாம். இப்ப சிம்பிளா பிஐஓ ஃபாலோ பண்ண வேண்டியது இது ஒரு செக்லிஸ்டுக்கு மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்ப பிஐஓ வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு வந்து நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுடணும். அப்புறம் அதை ஸ்க்ரூட்னி பண்ணணும். ஸ்க்ரூட்னி பண்ணி எந்த செக்ஷனு இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணணும். சப்போஸ் அப்பீலா இருந்துச்சுன்னா அதை வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் செக்ஷன் ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணணும். சர்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். டிஸ்போஸ் பண்ணிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும் அது வந்து டிஸ்பேச் ஆச்சா, போய் சேர்ந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து தேர்ட் பார்ட்டியா இருந்ததுன்னா தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து தேர்ட் பார்ட்டிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பிஐஓ டிசைட் பண்ணிக்கணும், கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, இல்லை கேட்டு கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. முக்கியமானதா இருந்தா பிஐஓ டிசைட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி கொடுக்கலாமா கொடுக்க தேவையில்ல, இல்லை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு வந்து சொல்லணும். அவங்க கிட்ட 10 days டைம் கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து ரெப்ரஸன்டேஷன் வாங்கணும். இல்லைன்னா அப்பீல் போறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். இதான் வந்து தேர்ட் பார்ட்டி சம்பந்தமானது 40 daysக்குள்ள. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றதா இருந்தா செக்ஷன் 8, செக்ஷன் 9, செக்ஷன் 24 ஆர் சம் கோர்ட் கேஸ், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்ல அதர் ரீசன்ஸ் சொல்லி இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்க அப்பீலுக்கு போறதா இருந்தா போகலாம். இந்த அப்பீலேட் அத்தாரிட்டி இவரு, அதாவது போஸ்டிங் நேம் பிஐ மேல்முறையீட்டு அலுவலர், அவங்க டெசிக்னேஷன், அட்ரஸ், இந்த விதின் டைம் பீரியட்குள்ள இவங்க வந்து நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிஐஓ ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து பீரியாடிக்கல்ஸ், ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அனுப்பணும். அப்புறம் மெயினா ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் சொன்னோம் இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் மாதிரி ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் தனி ரெஜிஸ்டர், அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணணும். இதான் சிம்பிளா பிஐஓ ஃபாலோ பண்ண வேண்டியது.